Hi friends, welcome back to my channel. Beginners kana embroidery series la class number 17 da paaka porom. இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற stitch herringbone. இந்த stitch எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணுங்க. First 6 strands thread needle-ல எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ending-ல இந்த மாதிரி knot போட்டுக்கோங்க. ரெண்டு parallel லைன் வரைஞ்சிட்டு அதை முதல் லைனில் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடத்துல நீடில் அடியில் குத்தி மேல் பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் லைனில் நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு க்ராஸாக இருக்க மாதிரி நீடில் இந்த மாதிரி சின்னதாக பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா ஒரு க்ராஸ் லைன் இருக்கும். இப்போ இந்த ஒர்க்கிங் த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக கொண்டு போய் கட்டை விரலால் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ட்ரையாங்கிள் கிடைக்கிது இல்லையா, அந்த இடத்துல நீடில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் பாஸ் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த த்ரெட்டில் ஏதாவது லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்துடலாம். எந்த இடத்துல பர்ஃபெக்டான ட்ரையாங்கிள் கிடைக்குதோ அந்த இடத்துல நீடில் இந்த மாதிரி குத்திட்டு சின்னதாக ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு பாஸ் பண்ணி வெளியில் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஒர்க்கிங் த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு போயிடலாம். ஒரு விரலால் பிடிச்சிட்டு நீடில் இந்த மாதிரி குத்திட்டு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான் விடணும் இது பாஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இந்த ரெண்டு லைன்ஸ்லையும் மேலே ஒரு ஸ்டிச்சும் கீழே ஒரு ஸ்டிச்சும் மாறி மாறி போட்டு வரணும். இதே மாதிரி எண்டிங் வரையும் ரிப்பீட்டடாக இந்த ஸ்டிச்சை போட்டுகிட்டே வரணும். இதுதான் ஹெரிங்போன் ஸ்டிச். ஹேண்ட் எம்ப்ராய்டரி பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சஸை சுடிதாரோட நெக்லைன்ஸ்லையும் பார்டர்லையும் யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டிச்சை இன்னும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நிறைய விதங்களை நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத வரப்போகிற வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்கலன்னா மேலே இருக்க ஐ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போய் என்னோடய எல்லா ஸ்டிச்சஸையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டிச்சோட எண்டிங் வந்துட்டோம். நம்ம கடைசி ஸ்டிச்சை போட்டு முடிச்சுட்டு நீடில் இந்த மாதிரி அடியில் எடுத்துகிட்டு போய் எண்டிங் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டிச்சை வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்ஸையும் டவுட்ஸையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.